சித்ரா பௌர்ணமி, தேர் திருவிழாக்கள், விழாக்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் அழகர் ஆற்றில் இறங்குது, எல்லா வைபவங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நமக்கு கூடவே நினைவுக்கு வர்றது சித்திரகுப்தனுடைய அவனுடைய வரலாறு, அவனுடைய கதை. ஏன்னா இந்த சித்திரகுப்தன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி யமதர்மராஜனிடம் ஒரு ஜீவாத்மா இறந்த உடனே யமலோகம் சென்ற உடனே அவர் தான் அந்த கணக்கை எழுதி வச்சு யமதர்மராஜன்ட்டு இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதற்கேற்றவாறு அவனுக்கு அந்த யமலோகத்தில் தண்டனையோ அல்லது மோட்சமோ அல்லது மறுபிறவியோ கொடுக்கறதெல்லாம் அந்த யமதர்மராஜன் சித்திரகுப்தன் மூலமாக தான் அதை கேட்டு தகவலை பெற்று தீர்மானிக்கிறான், நீதியை பரிபாலனம் பண்ணுறான் யமலோகத்தில், தர்மலோகத்தில். அந்த சித்திரகுப்தன் அவதரித்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள். இந்த சித்திரகுப்தனுடைய வரலாறு அதுக்கு நிறைய காரணம் கதைகள்லாம் இருக்குது புராணங்களில். நம்ம இந்த சித்திரகுப்தனை பற்றி மட்டும் ஒரு சூட்சமான ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த சித் என்று சொன்னால் மனம் என்று பொருள், குப்தம் என்று சொன்னால் மறைந்திருத்தல் பேர். இப்போ கூட நீங்கள் சித்திரக்கூடம்லாம் போனீங்கன்னா குப்த கோதாவரின்னு சொல்லுவாள். குப்தம்னா மறைந்து கோதாவரி நதி செல்றதுனால குப்த கோதாவரின்னு சொல்லுவாள். அப்போ குப்தம் என்றால் மறைவுன்னு அர்த்தம். மனம், சித் என்றால் மனம். அப்போ மனதுக்குள் மறைந்து இருப்பவர் யார்? சித்திரகுப்தன். எதுக்கு மனதுக்குள்ள மறைஞ்சிருக்கார்? அப்போ ஒவ்வொருத்தருடைய மனசில் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதை பொறுத்து தான் அவர் பாவ புண்ணியங்களை எழுதுகிறார். ஒருத்தருடைய செயலாலோ ஒருத்தருடைய பேச்சாலோ ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய அவனுடைய கர்மாவையோ அவர் சித்திரகுப்தன் அவனுடைய பாவ புண்ணியங்கள் எழுதுவதில்லை. அவனுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை பொறுத்துதான், மனதை பொறுத்து தான் ஒவ்வொருவருடைய பாவ புண்ணியங்களை அவர் எழுதுவதனால் மனம்தான் எல்லோற்றுக்கும் காரணமாக இருப்பதனால். அதான் ஒருத்தருக்கு மனசில் ஒன்று நினைப்பா, வாயில் ஒன்று பேசுவா, ஆனால் செயல் வேறு ஒன்றா இருக்கும். அதனால தான் சித்திரகுப்தன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் பாவ புண்ணியம் இருப்பார். அதனால் இந்த சித்திரகுப்தன் மனதில் உட்கார்ந்து மறைந்திருந்து நம்மளுடைய பாவ புண்ணியங்களை மனதால் தோன்றக்கூடிய எண்ணங்களை பொறுத்து தான் எழுதுகிறார். அதனால தான் நாம் மனதால் நல்ல எண்ணங்களையும் நிறைய படிச்சிருந்தாலும் சரி, நல்ல காரியங்களை நிறைய பண்ணியிருந்தாலும் சரி, நல்ல பேச்சுக்களை 1000 பேசினாலும் சரி, ஆனால் மனதால் நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா, நல்ல மனமுடையவர்களாக இருக்கிறோமா, நல்ல எண்ணத்தை கொண்டவர்களாக இருக்கிறோமா, அதை பொறுத்து தான் சித்திரகுப்தன் நம்முடைய பாவ புண்ணியங்களை யமதர்மராஜனிடம் தெரிவிப்பார். எனவே நல்ல மனதுடனும் நல்ல எண்ணத்துடன் வாழ்வோம். அந்த எண்ணங்களை பிறக்கக்கூடிய இடம் மனம். அந்த மனத்திலே மறைந்திருந்து அவர் நம்முடைய கணக்கை பாவ புண்ணிய கணக்கு எழுதுவதால் அவர் சித்திரகுப்தன். அவருடைய ஜெயந்தி நன்னாளிலே இந்த சித்திரகுப்த நாயனார் கதையை கேட்டு எல்லோருக்கும் அன்னதானங்களை வழங்கி நாமும் சித்திரகுப்தனுடைய அருளை பெற்று நல்ல மனம் கொண்டு நல்லுலகை பெறுவோம்.